Hey, hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம மேப்ன்ற இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, எப்படி அதுல இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, வாட் ஆர் ஆல் த மீனிங் ஆஃப் தோஸ் மெத்தட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம இன்னைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். இந்த 1 hourல எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வும் பண்ண போறோம். ஓகேங்களா? Let's wait for 1 more minute and then we will start our session. Okay, let's start our session. First நம்ம மேப்னா என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிப்போம். ஸோ மேப் டெமோ. இப்போ கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ஷன்ல நம்ம இம்பார்ட்டண்டா என்னென்ன கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் செட், அதுக்கு அடுத்து மேப். ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்னா என்ன, செட்னா என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம மேப்னா என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், மேப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டோர் த வேல்யூஸ் இன் அ கீ வேல்யூ பேர். இவ்வளோ நாளா நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அரே லிஸ்ட்னாலும் சரி, ஒரு ஹேஷ் செட்டா அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அரே லிஸ்ட்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஹேஷ் செட்ல எல்லாம் இண்டெக்ஸிங் இருக்காது, பட் நம்ம சம்ஹவ் டேட்டா ஃபெச் பண்ணோம். மேப் அப்படின்னா என்னன்னா இட் வில் ஸ்டோர் த வேல்யூஸ் இன் அ கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர் அப்படிங்கும் போது நம்ம ஒரு கீ கொடுப்போம், அந்த கீக்கு வேல்யூவை ஆட் பண்ணும். ஓகேங்களா? தட் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். கீ வேல்யூ பேர். இதுல பாத்தீங்கன்னா கீன்றது நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீ. கரெக்டா? அப்ப அந்த கீ ஷுட் பி யூனிக். வேல்யூஸ் டூப்ளிகேட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ வேல்யூ டூப்ளிகேட் ஆல்சோ அலவுட். பட் கீ ஷுட் பி யூனிக். ஓகேங்களா? ஏன்னா நான் அந்த கீயை வச்சுதான் வேல்யூ ஃபெச் பண்ண போறேன். ஸோ கீ யூனிக்கா இருக்கணும். அண்ட் வேல்யூஸ்ல டூப்ளிகேட் இருக்கிறது இல்லாததெல்லாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ரெக்வயர்மெண்ட். ஓகே, ஸோ மேப் அப்படின்றது என்னது, விச் இஸ் அ கீ வேல்யூ பேர். கீ யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கணும். அண்ட் வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் அலவுட் டு ஆட் ஒன்லி ஒன் நல் வேல்யூ ஆஸ் அ கீ. ஓகேங்களா? அண்ட் தென் ஆஸ் மெனி வேல்யூஸ் உங்களுக்கு நல் வேணும்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இங்க ஒன் நல் வேல்யூ ஆஸ் அ கீ அப்படின்னா கீன்றது என்னது, யூனிக்கா இருக்கணும். ஸோ மோர் தேன் ஒன் நல் வேல்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரேக் த பாண்ட். யூனிக்ன்ற பாண்டை பிரேக் பண்ணிடும் இல்லையா? ஸோ அதனால கீ ஷுட் பி யூனிக். அதனால ஒன்லி ஒன் நல் வேல்யூ. அண்ட் தென் வேல்யூஸ் என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கலாம் நல் வேல்யூ. ஸோ அதனால நீங்க நல் வேல்யூஸ் என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ கீ யூனிக்கா இருக்கணும், வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் அலவுடு. ஓகேங்களா? ஓகே, இப்ப நீங்க வேல்யூஸ் எப்படி ஃபெச் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா கீயை வச்சுதான் ஃபெச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஹவு டு கிரியேட் அ மேப். மேப் அப்படின்றது which is used to store key value pair. இப்ப public static void main மேப்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். மேப் இஸ் அ இன்டர்ஃபேஸ். இப்ப நீங்க லிஸ்ட் எல்லாம் டிஃபைன் பண்ணும்போது லிஸ்ட் ஈக்குவல் டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணீங்க. இப்ப நீங்க மேப் கிரியேட் பண்ணோம்னா which will accept key and value. ஸோ அதனால நீங்க கீ என்ன டேட்டா டைப் தர போறீங்கன்னு சொல்லணும். அண்ட் தென் வேல்யூ என்ன டேட்டா டைப் இருக்க போகுதுன்னு சொல்லணும். ரெண்டுமே சேமா இருக்கலாம், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ரெக்வயர்மெண்ட். இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லாஜிக் தே ஹேவ் ரிட்டன். நம்ம கீ இன்டீஜர்ல இருக்கணும் அண்ட் தென் வேல்யூ ஸ்ட்ரிங்ல இருக்கணும்னா அதையும் நம்ம கொடுக்கலாம். அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ கீ இஸ் அன் இன்டீஜர் அண்ட் தென் வேல்யூ நான் ஸ்ட்ரிங் தரேன், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க வேல்யூவும் இன்டீஜர்னும் கொடுக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ கீ நான் இன்டீஜர் அண்ட் வேல்யூ ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் மேப்போட நேம் நான் மேப்னு சொல்லி கொடுத்துறேன். ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட், மேப்புமே ஒரு இன்டர்ஃபேஸ் தான். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதோட எக்ஸ்டெண்டிங் கிளாஸஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சி மேப் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். அதோட எக்ஸ்டெண்டிங் கிளாஸஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஸ்
நிறைய கிளாஸஸ் இருக்கு. அதுல நம்ம யூஸ் பண்ண போறது ஹேஷ் மேப்ன்ற கிளாஸ். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் யாருக்கு கிரியேட் பண்ணணும், இன்டர்ஃபேஸுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நியூ ஹேஷ் மேப்னு கிரியேட் பண்ணணும். ஓகே, this is how we will be creating a hash map. Once hash map create பண்ணதையும் map dot addன்னு சொல்லி மெத்தட் கொடுக்க முடியாது. ஏன்னா addன்ற மெத்தட் லிஸ்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ்ல நமக்கு எப்படி ஆட் ஆச்சு, லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப்னு சொல்லி நான் வேல்யூ கொடுப்பேன். கரெக்ட்டுங்களா? லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப்னு சொல்லிட்டு நான் 1ன்னு கொடுப்பேன், அது வந்து ஆட் ஆகும். இப்ப மேப் இஸ் கோயிங் டு ஆட் கீ அண்ட் வேல்யூ. அப்ப நம்ம மேப்ல ஆடுக்கு என்ன மெத்தட் இருக்குன்னா புட்ன்ற மெத்தட். சோ உங்களுக்கு ஒரு வேல்யூவை மேப்ல ஆட் பண்ணணும்னா யூ வாண்ட் டு கிவ் மேப் டாட் புட். புட்ல ஃபர்ஸ்ட் வந்து கீ இஸ் ஆஃப் இன்டீஜர் டைப் 1. ஆஃப்டர் திஸ் நான் என்ன கொடுக்குறேன், ஜாவான்னு சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து மேப்ல ஆட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி ஆட் பண்ணுவேன், மேப் டாட் புட் ஆஃப். கீ வந்து which is an integer and value is a string. அதனால நான் வந்து 1, ஜாவான்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் as many உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணலாம். மேப் டாட் புட் ஆஃப் சி ஷார்ப்பு, மேப் டாட் புட் ஆஃப் பைத்தன், மேப் டாட் புட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்னு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து மேப்பை டிஸ்பிளே பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் map semicolon. If you run this, let's see. See, 1ன்ற கீக்கு ஜாவான்ற வேல்யூ 1 is equal to java, 2 is equal to c sharp, 3 is equal to python, 4 is equal to javascript. நம்ம மேப் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், மேப் டாட் புட் ஆஃப் 2, ஸ்ப்ரிங் பூட். ஓகேங்களா? இப்ப வந்து கீ வந்து நான் டூப்ளிகேட் இருக்கலாம்னு சொல்லிட்டேன். சாரி, வேல்யூ டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், பட் கீ வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா 2க்கு ஆல்ரெடி சி ஷார்ப்ன்ற வேல்யூ இருக்கு. நவ் வாட் இட் வில் ஹேப்பன்னா it will update the value of 2 to Spring Boot. It won't create a new one. It will update the value of the 2 to Spring Boot. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் நம்மளோட மேப்ல எப்படி டேட்டாவை ஆட் பண்றதுனா இப்படிதான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? புட்டுன்ற வேல்யூ வச்சுதான், புட்டுன்ற மெத்தடை வச்சுதான் நம்மளால மேப்ல வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும். சி, put is going to have the implementation on hash map, and the put method வந்து which is going to accept a key and then value. ஓகேங்களா? Okay, fine. If you are adding the value for the same key, it will get updated, but it won't get added a new value. It will get update. Okay? Okay. After this, இப்ப நீங்க வந்து நார்மலா லிஸ்ட்ல எல்லாம் கெட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ வச்சு வாங்கிட்டு இருந்தீங்க. கரெக்டா? ஆனா இந்த மேப்ல இண்டெக்ஸிங்ன்ற கான்செப்ட் இல்ல, பட் அதுக்கு பதிலா கீன்ற கான்செப்ட் இருக்கு. கீன்ற கான்செப்ட் என்னது ஆக்சுவலி, which is to get the value. So map dot get off 1னா எனக்கு ஜாவா வரும். எகைன் வந்து map dot get off 2 அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் வரும். ஏன் அப்படின்னா we are getting the value based on the key, not on the index. Based on the key we are trying to fetch the value. இது வந்து கீயோட வேல்யூ. ஓகேங்களா? இப்ப நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் 4க்கு பதிலா 5ன்னு சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க 5ன்னு கொடுத்தா the JavaScript gets fetched. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம ஃபெட்ச் பண்ணோம். பட் if you want to fetch in map அப்படின்னா மேப்ல நம்ம எப்படி ஃபெட்ச் பண்ணுவோம், by using a key. கீயை வச்சு நம்ம மேப்ல வேல்யூஸ் ஃபெட்ச் பண்ணுவோம், not based on the index. Okay? Okay. After this, இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்கு, கெட்ன்றது. ஓகே,
இப்ப system.out.println get of இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, get of 6ன்னு சொல்லி கொடுக்குறேன். If I run this, let's see what is the value for get of 6. It is null. எனக்கு nullன்றது வராம if it is not present I want to get some other value. அப்ப அதுக்கு நம்ம என்ன மெத்தட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, getன்றது இல்லாம system dot out dot println map dot get or default. get or default ன்னு சொல்லி நீங்க இப்ப 4ன்றத get 6ன்றதை கெட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா default வேல்யூவா not found ன்னு சொல்லிட்டு கொடுங்க. which means நீங்க நல்லன்னு சொல்ல வேணாம். if that value present return me that value. if that value is not present return me not found. இப்ப நான் இதையே காப்பி பண்ணிட்டு present ஆன ஒரு வேல்யூக்கும் நான் கொடுக்குறேன். see if I give 2, 2ல ஆல்ரெடி வேல்யூ இருக்கு, so we will get spring boot. and then 6ல வேல்யூஸ் இல்ல, instead of providing null just give spring boot. sorry, not found. if you want instead of not found, எனக்கு வந்து no values present in the map. no value present in the map for this key. ஓகேங்களா? இப்ப நான் இதை ரன் பண்றேன். see இப்ப இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் பூட்ன்றது ரிட்டர்ன் பண்ணுது, இல்லைன்னா நல்லன்றது ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா நோ வேல்யூ பிரசன்ட் இன் த மேப் ஃபார் திஸ் கீன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். ஸோ கெட்டர் டிஃபால்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா டு கெட் இஃப் தட் வேல்யூ இஸ் நாட் பிரசன்ட் ஐ வாண்ட் டு கெட் அ டிஃபால்ட் வேல்யூ. அதனால நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் map dot remove. map dot removeன்றது என்ன பண்ணும்? ஆல்ரெடி நம்ம வந்து லிஸ்ட் செட்ல எல்லாம் பார்த்த மாதிரி it will remove a value. அதனால system ஓகே map dot remove. இந்த ரிமூவ்ல நீங்க வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஜாவான்றது கொடுக்கலாமான்னு கேட்டா let's try system dot out dot println of map. இப்ப நான் வந்து இதை ரன் பண்றேன். see ஜாவான்றது ரிமூவ் ஆகல பிகாஸ் நீங்க ரிமூவ்க்குள்ள என்ன கொடுக்கணும்னா you want to give a key not a value. so கீயை கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா 1ன்ற கீழ இருக்கிற வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. so map dot removeன்றது என்ன பண்ணும்? which will remove a particular key and value. அந்த செட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடும். after this there is a method called as two methods. இங்க வந்து என்னன்னா கீயும் இருக்கு வேல்யூவும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணும், இப்போ எனக்கு அந்த வேல்யூ ப்ரெசென்டான்னு செக் பண்ணணும்னாலும் ஒரு மெத்தட் இருக்கணும், அண்ட் தென் கீ ப்ரெசென்டான்னு செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கணும். கரெக்டா? ஏர்லியர் எப்படி நம்ம வந்து லிஸ்ட்ல எல்லாம் செக் பண்ணோம்னா லிஸ்ட் டாட் கண்டைன்ஸா அண்ட் தென் செட் டாட் கண்டைன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணோம். இங்க வந்து கண்டைன்ஸ் அப்படிங்கும் போது அதுல வந்து கண்டைன்ஸ்ன்றத கொடுத்தா ஒன்லி வந்து வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால நமக்கு தெரியும். இதுல வந்து கீயும் இருக்கு வேல்யூவும் இருக்கு. அப்பனா system dot out dot println map dot contains key. instead of contain we are having contains key and contains value. contains key of 5 ன்னு சொல்லிட்டு if it is not present it will return me false. see it is true. if I give contains of 7 it is not present and it will return me false. ஓகேங்களா? then another method is contains value. contains வேல்யூங்கும் போது the data type of the value is string. string data typeல நான் என்ன கொடுக்க போறேன்? ஜாவா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போறேன். let's run it. okay it is not there. நான் delete பண்ணிட்டேன். after this நான் வந்து பைத்தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பைத்தன் இருக்கு, so it is returning me true. ஓகேங்களா? okay this is how contains key and contains value will work. after that normal methods தான் map dot size and then to find the size is empty என்ற method to remove all the elements in the map வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? map dot clear ன்னு யூஸ் பண்ணுவோம். the same method map dot
size of, after that map dot clear, then map dot empty. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து செட்ல வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாதுங்கிறதால நம்ம வந்து ஐட்டரேட்டர்ன்றதை யூஸ் பண்ணி டிராவர்ஸ் பண்ண லேர்ன் பண்ணும். அண்ட் தென் வந்து லிஸ்ட்ல நார்மல் ஃபார் ஈச் லூப் வச்சே டிராவர்ஸ் பண்ணும். இப்ப இந்த மேப்ல பாத்தீங்கன்னா we are not having a single value, we are having key value pair. அப்ப நான் இதை எப்படி டிராவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, there is some method for traversal. நான் வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். map.c#, ஓகே ஓகே, இட்ஸ் டன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி மேப்ல டிராவர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். இஃப் யூ வாண்ட் டு டிராவர்ஸ் ஃபார் த கீ, நீங்க என்னென்ன கீ இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, there is a method called key set. Let's see, for each loop தான் நான் யூஸ் பண்றேன். for each கீயோட கீயோட டேட்டா டைப் என்னது? இன்டீஜர். அப்ப கீயோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர்ன்றதால இன்டீஜர் கீ கோலன் கீ வேணும். பர்டிகுலர்லி எனக்கு வந்து இந்த மேப்ல இருந்து கீ மட்டும் வேணும் அப்படின்னா மேப் டாட் கீ செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் நான் வந்து கீயை பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் print ln of key. ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். see 1 2 3 sorry 1 3 sorry 1 2 3 5 கீ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிடுக்கு. எகைன் ரன் பண்றேன். see நான் வந்து கீ செட் அப்படின்னு கொடுத்தப்ப கீஸ் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? கீ செட்டுங்கும் போது எனக்கு இந்த மேப்ல இருக்க கீஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இஃப் ஐ வாண்ட் டு கெட் த வேல்யூ, வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா there is a method called as values. for நம்மளோட டேட்டா டைப் என்னது? வேல்யூஸ்க்கு ஸ்ட்ரிங். சோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வேல்யூன்னு கொடுத்துறேன். கோலன் மேப் டாட் வேல்யூஸ் ஆஃப் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் இன் த லிஸ்ட். நான் வந்து வேல்யூஸ்ன்ற மெத்தட கொடுக்குறேன். டு ஃபைண்ட் த கீஸ் கீ இன் த லிஸ்ட், நான் கீ இன் த மேப் நான் வந்து கீ செட் கொடுப்பேன். டு ஃபைண்ட் த வேல்யூஸ் நான் வந்து வேல்யூஸ்ன்றத கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் வந்து ஒவ்வொன்னா டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் வேல்யூ. இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். see Java, Spring Boot, Python and JavaScript நமக்கு டிஸ்பிளே ஆயிடுக்கு. ஓகேங்களா? ஓகே, தனித்தனியா எனக்கு வேணும்னா கீ செட், கீ வேணும்னா கீ செட், வேல்யூ வேணும்னா வேல்யூஸ். இப்ப எனக்கு இதெல்லாம் வேணா, எனக்கு மொத்தமா என்னோட மேப்ல இருக்க டேட்டாஸா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நான் என்ன பண்றேன், there is something, நான் ஃபார் லூப் தான் யூஸ் பண்றேன். ஃபார் இப்ப எனக்கு தெரியும் மேப் இட் கண்டெய்ன்ஸ் இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ மேப்ல இருக்க எல்லா வேல்யூஸும் வேணும் அப்படின்னா மேப் டாட் என்ட்ரின்னு கொடுக்கணும். மேப்ல இருக்க என்ட்ரி எல்லாமே எனக்கு வேணும் கரெக்டா. ஸோ மேப் டாட் என்ட்ரி இன்டீஜர் கமா ஸ்ட்ரிங். ஆஃப்டர் திஸ் நான் வந்து இந்த ஃபார் ஈச் லூப்ல கண்டிப்பா ஒரு நேம் கொடுப்பேனா, அந்த நேம் என்ன கொடுக்கலாம், என்ட்ரின்னு சொல்லி கொடுக்குறேன். கோலன் மேப்ல இருக்க எனக்கு எல்லாமே வேணுங்கும் போது மேப் டாட் என்ட்ரி செட் which is not a key set or which is not a value, which is a whole entry set. அதனால entry set ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த entry setல you want to get the particular keyக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நீங்க கெட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. system dot out dot println of entry dot get key. ஓகேங்களா? get key. after that inside concat பண்ணி arrow mark plus entry dot get value. okay, if I run this
எந்த கீக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டா டிஸ்பிளே ஆகும். So if you want to fetch only the key, you can get the key set. If you want to get only the values, map.values. But if you want both key and value, கீயும் வேணும் வேல்யூவும் வேணும் அப்படிங்கும் போது நான் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா which is a whole entry set, so I can give it like map.entry which is of integer and string. ஏன்னா நம்மளோட கீ என்னவா இருக்கும், integer and value is of string. Okay, fine. And then அதுக்கு ஒரு temporary name. After that colon, map ஓட whole செட்டும் நம்ம எடுக்க போறோமா, so map.entry set. After this entry set contains both key and value. அதனால you can get it based on the get key and get value. This is how it will work. ஓகேங்களா? Okay. Does anyone has any doubts on this? How to get, how to loop, how to traverse through the map? If you want to get only the keys, you can use it like key set. Want only the values, you can use it as values. If you want the both அப்படின்னா entry set நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த டவுட்ஸும் இல்லை இல்லைங்களா? ஓகே ஓகே, இதுதான் வந்து பேசிக் மெத்தட்ஸ் நம்ம வந்து மேப்ல யூஸ் பண்றது. இந்த மெத்தடை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி கவுண்ட்னு சொல்லிட்டு, frequency counter. Okay. இப்ப see the problem statement நான் first உங்களுக்கு explain பண்றேன். இப்ப எனக்கு ஒரு array of integers இருக்கு. ஓகேங்களா? array of integers. டாபிக் வந்து மேப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மேப் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேப் ரிலேட்டடா ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். இப்போ ஒரு அரே இருக்கு. 1 1 1 2 2 3 3, okay, 3 3 3 4 5 5 5 5. ஓகே, இப்ப எனக்கு இந்த மேப்ல இருக்க வேல்யூஸ், இப்ப 1 வந்து எத்தனை டைம் எனக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு? 2 டைம்ஸ். And then 2 2 times, 3 வந்து 4 times, 4 1 time, 5 வந்து 5 times. இந்த frequency, the number of times each value வந்து என்னோட அரேல வந்திருக்கோ அத்தனை அதை வந்து நான் frequency செக் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிக்கிறேன். string args ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், ஒரு நார்மலா ஒரு இன்புட் அரே வாங்கிக்கிறேன். திஸ் இஸ் மை அரே வேல்யூ, ஸோ அதை நான் வாங்கிக்கிறேன். இன்டர் ஏஆர்ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அரேவை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஐ மீன் இன்புட் அரேவை நான் இன்புட் கொடுத்தாச்சு. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேப் கிரியேட் பண்ணணும். மேப் வந்து திஸ் இஸ் அ கீ. இந்த கீக்கு வேல்யூஸ் எத்தனை டைம் இருக்கோ அதுதான் வந்து வேல்யூஸ். கரெக்டா? கவுண்ட் ஆஃப் திஸ் கீ தான் வந்து எனக்கு வேல்யூவா இருக்க போகுது. அப்ப the map will be having the key as integer and value also integer. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் மேப்புக்கு நான் ஒரு நேம் கொடுத்துறேன். ஐ எம் எக்ஸ்டெண்டிங் ஹேஷ் மேப். ஓகே, ஃபைன். இப்ப நான் இந்த அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்டா டிராவர்ஸ் பண்ணணும். ஃபார் இப்போ இருந்து we are எப்படி சொல்றது, நமக்கு ஃபார் ஈச் லூப் தெரியும் இல்லையா? அண்ட் we are ஓகே வித் ஃபார் ஈச். ஸோ நார்மல் லூப் விட்டுட்டு நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணும்போது அரேக்கு தான் நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண போறோம். ஸோ கோலன் ஏஆர்ஆர். அரேவோட ரிட்டர்ன் டைப் என்னது? அரேவோட டேட்டா டைப் இஸ் இன்டர். அதுக்கு நான் வந்து டெம்பரவரி நேம் நம்மன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணுவோம், மேப்ல டாட் புட் ஆஃப் கீயை நான் புட் பண்ண போறேன், நம்ம புட் பண்ண போறேன். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், மேப்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் பிளேஸ் பண்ண முடியாது. கரெக்டா? மேப் டாட் புட் ஆஃப் நம்ம கமா. இப்ப நான் என்ன பண்ணும், மேப்ல இந்த கீ இப்ப வந்து நீங்க 1 பிளேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கெட் பண்ணி யூ வாண்ட் டு ஆட் இட் வித் அகைன் 1. இப்ப 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட எதுவுமே இருக்காது. இப்ப 1 வந்து ஆல்ரெடி ஒரு டைம் பிரசன்ட் ஆயிருக்குன்னா யூ வாண்ட் டு ஆட் 1 வித் தட் 1.
ஸோ கீயோட வேல்யூ ஒன்னா இருக்குன்னா ஆல்ரெடி ஒன் இருக்கும். ஸோ யூ வில் கெட் தட் வேல்யூ அண்ட் யூ வாண்ட் டு ஆட் தட் வேல்யூ வித் ஒன். அப்ப மேப் டாட் கெட் ஆஃப் இப்ப நீங்க வந்து அந்த நம்மோட வேல்யூவை கெட் பண்ணி கூட ஒன் ஆட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், மேப்ல புட் பண்ணுங்க, ஒன்னுன்றத புட் பண்ணு. ஒன்னோ ஆஃப்டர் திஸ் அதுக்கு வேல்யூ நீ என்ன போடணும் அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் அந்த வேல்யூவை ஃபெச் பண்ணி, இப்ப வந்து ஆல்ரெடி ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூவை ஃபெச் பண்ணி எகெயின் ஒன்னால ஆட் பண்ணு. தட் இஸ் வாட் திஸ் ஹோல் சென்டென்ஸ் மீன்ஸ். 1 + 1 வந்து இப்ப என்னது, ஒன் கீ வந்து 1, வேல்யூ 2. ஓகேங்களா? எத்தனை டைம் வந்திருக்கோ அது மாதிரி ஆட் பண்ண சொல்றேன். இஃப் இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட், இப்ப மேப் டாட் கெட் ஆஃப்னு வரும்போது இப்ப அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கிடைக்குமா, கெட் ஆஃப் 1. இது என்னது, மேப் டாட் கெட் ஆஃப் 1. இஃப் தட் வேல்யூ இஸ் ஆல்ரெடி பிரசன்ட், இந்த கெட் ஆஃப் என்ன பண்ணும், அந்த வேல்யூவை எடுத்துட்டு வரும். கரெக்டா? அந்த வேல்யூ வந்து இப்ப 1 இருந்துச்சுன்னா எகெயின் 1 பிளஸ் பண்ணு. இஃப் இட் இஸ் 3 + 1 which is equal to 4, அந்த மாதிரி எனக்கு தரணுங்கிறதுக்காக நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் வந்து இப்ப என்ன பண்ணிருப்பேன், எல்லாமே ஆட் பண்ணிருப்பேன். சி, மேப்ல வந்து டூப்ளிகேட் கீஸ் நாட் அலவுட். ஒவ்வொரு டைமும் வேல்யூ ஃபெச் பண்ணி அது இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போகுது. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணும், டிராவல்ஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்ணணும். ஃபார் மேப் டாட் என்ட்ரி ஆஃப் இன்டீஜர், போத்துமே வந்து இன்டீஜர் தான். map dot entry set system dot out dot println கீயும் வேல்யூவும் நான் பிரிண்ட் பண்றேன். if I run this, சாரி, நான் இந்த கிளாஸ் ரன் பண்ணாம ஓல்டு கிளாஸ் ரன் பண்ணிட்டேன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஏன் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா, I know the answer. See, map dot get of 1. இப்ப இனிஷியலி ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேப் டாட் கெட் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா எனக்கு இது ஒர்க் ஆகும். பட் இஃப் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட், மேப் டாட் கெட் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, which is null. ஸோ அதனாலதான் எனக்கு ஸ்டார்டிங்லயே நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஸோ டு ஹேண்டில் திஸ் நான் என்ன பண்ணணும், இருந்துச்சுன்னா நம்மோட வேல்யூ கூட, அப்படி இல்லைன்னா 0ன்னு சொல்லு. கெட் ஆர் டிஃபால்ட். இப்ப நம்ம கமா 0. இப்ப என்னவாகும், இப்ப வந்து மேப் டாட் கெட் ஆஃப் 1 வந்து அங்க ஆல்ரெடி பிரசன்டா இல்ல அப்படின்னா it will return me 0. once it is 0 I will add it with 1. இது வந்து yes or no it will happen because we are adding it 1. அப்ப 0 + 1 which is equal to 1. if I run this we will get the frequency. See, 1 வந்து 2 டைம் இருக்கு, 2 also 2 times இருக்கு, 3 4 times, 4 1 time, 5 வந்து 5 times present-ஆ இருக்கு. This is how it will be. Okay? Yeah, it is the concept of Java. ஜாவால கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ்ல இருக்க லிஸ்ட் செட்டை தாண்டி நம்ம இப்ப நெக்ஸ்ட் மேப் வந்து பார்த்துட்டு இருக்கோம். It's the concept in the Java. Okay, frequency find பண்றதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? How to find the frequency of a particular element? இப்ப நீங்க வந்து ஹோலா வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டீங்க. பட் if you want to display the frequency of the particular value, பர்டிகுலர் வேல்யூவை நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணணும், பர்டிகுலர் கீயோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்க இஃப் entry dot get key which is equal to 5 I mean get key வந்து நம்ம 1 2 3 4 5 5 இருந்துச்சுன்னா எனக்கு இதை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், கீ வந்து 5 இருக்கும் போது மட்டும் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். 5 இருக்கும்போது 5. திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து மேப்ல
ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. The map concept எல்லாருக்கும் understandable இருக்கா? Shall we move on to the DSA problems? Continuation from yesterday. Everyone clear on maps concept, right? இப்போ நம்ம DSA problem solve பண்ணலாம். Java class find minimum currency. See, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு 2548 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2548 ருபீஸுக்கு மினிமமா எப்படி கரன்சிஸ் வந்து என்னென்ன கரன்சிஸ்ல இந்த வேல்யூஸா ஹோல்ட் பண்ணலாம். அதாவது 2000 ருபீஸ் நோட்டு 1 வேணும். ஓகேவா? 2000 ருபீஸ் நோட் 1 வேணும். 500 ருபீஸ் நோட் வந்து 1 வேணும். 2500. அண்ட் தென் வந்து 20 ருபீஸ் நோட் வந்து 2 வேணும். 2540. ஆஃப்டர் திஸ் 5 ருபீஸ் நோட் 1, தென் 2 ருபீஸ் நோட் 1, 1 ருபி நோட் 1. ஓகேங்களா? இதுதான் வந்து கரன்சி. இந்த 2548 நீங்க வந்து என்னென்ன கரன்சிஸ்ல ஹோல்ட் பண்ணலாம். மினிமம் கரன்சி யூ வாண்ட் டு ஹோல்ட் திஸ் வேல்யூ அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கரெக்டா? சோ இதை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். யூ ஹாவன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேப் மீன்ஸ் எந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன். என்னன்னு சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். யாருக்காச்சும் மேப்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆஃப்டர் திஸ் ஐ வில் மூவ் ஆன் டு த another DSA problems. மேப்ல யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஃப்டர் தட் ஐ வில் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம்ஸ். But Suji has mentioned that some doubts on the map concept. Let me wait for 1 minute. If she hasn't replied, நம்ம வந்து next problem solve பண்ணலாம். Okay, we will take her question later. கமெண்ட்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம எகைன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சி, இப்ப வந்து கரன்சின்னு இருக்கு இல்லையா, நான் வந்து என்ன பண்றேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல ஃபர்ஸ்ட் வந்து எந்த கரன்சிக்கு நான் வந்து திஸ் மினிமம் கரன்சி கண்டுபிடிக்கணும், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறேன். இந்த அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2458. ஓகே, ஒன்ஸ் 2458ன்றது நான் வாங்கிட்டேன்னா ஓகே ஃபைன். இப்ப நமக்கு வந்து நோட்ஸ்ன்ற ஒரு அரேவை கிரியேட் பண்ணி we will know right என்னென்ன நோட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு 2000 ருபீஸ் நோட் யூஸ் பண்றோம். தென் 500 ருபீஸ், ஆஃப்டர் தட் 200, 100, 50, 20, 10, after that 5 rupees note, 2 rupees coin and 1 rupees coin.
ஓகேங்களா. நோட்ஸ் வந்து நம்ம சுஜி, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ திஸ் ஒன்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஓகே, டில் தட் 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நோட்ஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சு என்னென்ன நோட்ஸ் இருக்கு. 2000 rupees, 500 rupees, 200, 100, 50, 20, 10, 5 rupees, then 2 rupee coin and 1 rupee. ஸோ இந்த எல்லாம் நான் வந்து ஒரு அரேல கொடுத்துட்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், நோட்ஸோட லென்த் வரைக்கும் ஐ எம் கோயிங் டு டிராவல்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணணும், ஃபார் int I which is equal to 0, I வந்து less than notes dot length and then I plus plus. ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா சி I plus plus. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 2458 மாடுலஸ் சாரி டிவைடட் பை 2000 அப்படின்னா டிவைடட் பை நோட்ஸ் ஆஃப் ஐனா அதுல என்ன எனக்கு கிடைக்கும், 1 is the result, right? So 2000 rupees note will be hold for the 2458. அப்ப அதை நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். int count which is equal to amount divided by notes of I. ஓகேங்களா. notes of I ஆல டிவைட் பண்றேன், which means 2458 divided by 2000 which is equal to 1. ஓகேங்களா. ஓகே, once நான் கவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா I want to get the remaining amount. Remaining, here I will define remaining which is equal to, initially remaining வந்து நான் whole amount ஆவே சென்ட் பண்றேன், into remaining which is equal to whole amount. ஸோ அமௌண்ட் கொடுத்துறேன். இனிஷியலி ரிமைனிங் வந்து 2458க்கும் நான் கண்டுபிடிக்கல, அதனால 2458னே இருக்கு. ஆஃப்டர் தட் நான் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ரிமைனிங் வில் பி லைக் ரிமைனிங் which is equal to, இப்ப அமௌண்ட் மாடுலஸ் ஆஃப், இப்ப வந்து அமௌண்ட் என்னது 2458 மாடுலஸ் ஆஃப் 2000 அப்படின்னா எனக்கு வேல்யூ என்னது 458. ஏன்னா மாடுலஸ் என்ன பண்ணும், எனக்கு ரிமைண்டரை கொடுக்கும். அப்ப நான் இதே ஆப்ரேஷனை பண்ண போறேன், அமௌண்ட் மாடுலஸ் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் ஐ, நோட்ஸ் ஆஃப் ஐ. ஓகேங்களா. ஓகே, ஆஃப்டர் திஸ் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2000 rupees நோட் ஒன்று வேணும்னு சொல்லிட்டேன். அண்ட் ஆஃப்டர் ரிமைனிங் வந்து 458 rupees இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் டன் நான் என்ன பண்றேன், system dot outer println இப்ப வந்து 2000 rupees கரெக்டா. அப்ப நோட்ஸ் ஆஃப் ஐ பிளஸ் again ஸ்டார் போட்டுக்கிறேன், multiplied by count. கவுண்ட்ன்றது என்ன, நான் எவ்வளவு வேல்யூன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். இப்ப நான் செமிகோலன் போட்டுறேன். தென் இப்ப உங்களுக்கு வந்து இதை நான் ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா we will be getting like, see, இப்ப பாருங்க 2000 rupees நோட்டு 1. 1 second. ஓகே ஓகே, இது வந்து ஹோலா கொடுத்துருக்கு. நான் என்ன ஆக்சுவலி பண்ணணும்னா, இஃப் ரிமைனிங் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நோட்ஸ் ஆஃப் ஐயா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரன் பண்றேன். கண்டிஷன் இஸ் நீடட், அப்படி இல்லைன்னா வந்து ஹோல் எண்டு வரைக்கும் போய் எவ்வளோ நோட்ஸ் வரும்னு சொல்லி செக் பண்ணுது. ஸோ அதனால கண்டிஷன் கொடுத்துடலாம், ரிமைனிங் வந்து நோட்ஸ் ஆஃப் ஐயை விட கிரேட்டரா இருந்தா மட்டும் உள்ள வரணும்னு சொல்லிட்டு. வெயிட்டா சி, இப்ப இப்படி வருது, notes of I remaining which is greater than or equal to notes of I once
remaining which is equal to amount ன்னு சொல்லிட்டேன். notes amount modulus of amount வந்து modulus of notes of iன்னு கொடுத்திருக்கேன். remaining ஓட value. Okay, remaining which is not amount modulus of, remaining modulus of. Okay, let me run it again. ₹2000 note 1 அது மட்டும் தான் கரெக்டா பிரிண்ட் ஆகுது. Here வந்து note divided by கிடையாது, remaining divided by notes of I. See, ₹2000 note 1, ₹200 note 2, then வந்து ₹50 2458 நான் கொடுத்திருக்கேன். ₹200 note 2, ஓகேங்களா, which means 2400, 450, 455, 57 and 58, 458. ஓகேங்களா, if you want to find the total numbers or total notes you have used, into total notes which is equal to 0, each and every time whenever you are doing operation நீங்க என்ன பண்ணணும், total notes plus equal to count. After the loop you can print like system.out.println of total notes. Inside a double quotes you can give a message like total notes. Okay, okay, now I am running this. See, it is giving me total notes as 7. Okay, இப்போ நான் வந்து next சுஜியோட question என்னன்னு பாத்தீங்கன்னா, her question is like map conceptல summing மட்டும் தான் அப்ளை பண்ணுவோமா, நம்மளுக்கு key duplicate இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. எங்க கொடுத்தோம், ஆக்சுவலி எங்க key nameல கொடுத்தோம். See, first thing frequency counter. இப்ப நார்மலா ஒரு மேப் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். மேப் ஆஃப் இன்டீஜர் கமா ஸ்ட்ரிங் இன்டீஜர், ஓகேங்களா, which means instead of map dot map which is equal to new hash map. இப்ப dot mapல 0,0 ன்னு போடுறேன், 1,1, 2,2, 3,3 சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப என்ன ஆகும்னா, if I print the map, it will print 0க்கு 1, 1க்கு 1, 2க்கு 2ன்னு சொல்லிட்டு எனக்கு print பண்ணும். Sorry, I am running the different class. 1 second. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வருது. If I update the double map put of 0க்கு 4ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. If I run this, இப்ப வந்து என்னோட 0th வேல்யூ 0வா இருக்காது, 4ஆ மாறிடும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இங்க என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேப் டாட் புட் ஆஃப், மேப் டாட் புட் ஆஃப்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், 1க்கு 0 1ன்னு புட் பண்றேன். ஆஃப்டர் தட் நான் ஆல்ரெடி மேப்போட வேல்யூ இருக்கான்னு சொல்லி கெட் பண்ணும்போது, இங்க கெட்னு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், இந்த நம்முக்கு கெட்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகும்னா, மேப் டாட் புட் ஆஃப் 1 கமா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ என்ன 1 2ன்னு கொடுக்குறேன். அப்ப it won't create a duplicate key, it will update this existing 1,1 to 1,2. that is what happening behind the scene, and அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி work ஆகுது. Okay, now you got understood, Suji? anyone? Okay, நான் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன், the same மேப்லயே, then I think you will get to clear. என்னன்னா, sorted array இருக்கு, we need to return exactly ஒரு டைம் மட்டும் occur ஆகுற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, exactly one frequency. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா the question is very simple. இப்ப you are having a sorted array 1, 2,
2, 2, 3, 3, 3, 4, 4, 4, 4. இதுல இந்த சார்ட்டட் அரேல ஒரே ஒரு டைம் ரிப்பீட் ஆகுற வேல்யூவை நான் டிஸ்ப்ளே பண்ணணும், which is I want to display 1. ஓகே, சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து public static void main எழுதிடுறேன். After that I'm going to define a array. அரேவோட அரே எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, inter arr which is equal to inside a curly bracket you will be defining an array. Okay, இப்போ once you have defined an array, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மேப் கிரியேட் பண்ண போறோம். as usual map of integer integer மேப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா I am going to traverse inside the array. நான் என்ன பண்ணணும், map dot put of put will accept first நம்ம, after that keyக்கு அடுத்து வேல்யூ நான் அக்செப்ட் பண்ணும் இல்லையா, வேல்யூ நான் எப்படி கொடுப்பேன், map dot get or default 0, 0. I mean நம்மோட வேல்யூ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து 0ன்னு கொடுத்துட்டு +1 பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும், நம்மளோட என்ட்ரி செட்ல இஃப் entry dot get value which is equal to 1 இருந்துச்சுன்னா system dot out dot println எந்த கீயோட வேல்யூ 1ன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணும். if I run this, now also I have run a wrong class. Wait, if I run this, see 1 தான் வந்து 1 டைம் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், 1 வந்து 1 டைம் இல்ல, ஏன்னா வந்து 1ன்னு கொடுத்ததால உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கலாம். நான் இப்ப 2 வந்து 1 டைம் தான் டிஸ்பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. if I run it, see 1 டைம் எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். if I have more than 1 value 1 டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க 2 மட்டும் இருக்கு, அதனால என்னோடது ஒர்க் ஆகுது. இப்ப 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, இந்த மூணுமே வந்து 1 டைம் தான் டிஸ்பிளே ஆயிடுக்குன்னு வச்சுக்கோங்க. if I run this application ஒரு வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். ஏன் சாரி, ஒரு வேல்யூ இல்லை, எல்லா வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து லூப்ல டிராவல் பண்ணி டிஸ்பிளே ஆகும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் நீங்க வந்து அதை ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னு நினைச்சா you can obviously create a list of integer list which is equal to new list of result which is equal to new array list. Instead of doing this நீங்க என்ன பண்ணலாம், result dot add off ன்னு சொல்லிட்டு entry dot get key add பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்து system dot out dot println of result print பண்ணலாம். This is also you can do. If you want to print it, you can give it simply by system dot out dot println, or else நீங்க வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணி whole list கூட டிஸ்ப்ளே பண்ணலாம். Okay, both will work. So far ஏதாச்சும் டவுட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா? இருந்துச்சுன்னா கேளுங்க, let me clarify you, or else we will move on to the another question. Anyone? No doubts? Okay, let's move on to the another question. இந்த question என்னன்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து n வரைக்கும் இருக்கிற prime numbers கண்டுபிடிக்கணும். prime numbers within a range. Okay, prime numbers in a range. இப்ப நான் வந்து 10 வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 10 வரைக்கும் இருக்கிற prime numbers, 10 வரைக்கும் இருக்கிற prime numbers என்னன்னா 1 is not a prime number, so we can because 1 is neither a prime nor a prime, அதனால 2 வந்து which is not a prime, 3 is not a prime, 4 is not a prime, 7, 9. Okay, let's see prime number. Prime number means which is divisible by 1 and itself, right? அப்பனா வந்து 2 is a prime number, 3 is a prime number, 7 is a prime number, and 9 is a prime number. So those are all prime numbers. இந்த prime numbers நான் print பண்ணும். 10ன்னு கொடுத்தேன்னா 10 வரைக்கும் இருக்கிற எல்லா prime numbersயும் நான் display பண்ணும். Prime number is a number which is divisible by 1 and itself. That is what prime number. ஓகேங்களா? Okay.
நம்ம இதை வந்து எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சேம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிப்போம். ஓகே, இப்போ ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல see first thing I want to get the n. அப்ப நான் int nன்றது என்னன்னு சொல்லி கொடுத்துறேன், 10ன்னு சொல்லிடுறேன். ஆஃப்டர் திஸ் நான் n கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், I want to find the prime number அப்படின்னா I want to traverse, right? so அதனால for int I equal to 1ல இருந்து, why I am taking it as sorry not 1 2ல இருந்து, which is I less than or equal to n வரைக்கும் traverse பண்ணணும். each and every time I needs to be incremented. then again வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா boolean is prime என்ற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி which is trueன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்ப 1ன்னு வச்சு, இப்ப இந்த வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. அந்த 2வை நான் என்ன பண்ணணும், டிவிசபிள் பண்ணி செக் பண்ணணும் வெதர் இட் இஸ் அ பிரைம் ஆர் நாட். இப்போ ஒரு நம்பர் எப்படி டிவிசபிள் பண்றதுனா int j which is equal to 0 and j less than or equal to I divided by 2. ஏன் I by 2 வரைக்கும் மட்டும் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 5ன்னு எடுத்துக்கோங்க. 5 வந்து யாரால டிவிசபிள் பண்ண முடியும், அதை விட ஹாஃப் நம்பர். இப்ப வந்து 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10ஓட ஹாஃப் வந்து 5. 5 வரைக்கும் டிவிசபிள் பண்ணலாம், 2ல டிவிசபிள் பண்ணலாம், 5ல டிவிசபிள் பண்ணலாம். ஆனா 6 7 8 9ன்னு கொடுத்தா அதுல எல்லாம் டிவிசபிள் பண்ண முடியுமா, அதுல எல்லாம் என்னால 10 டிவிசபிள் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணணும், நம்ம ஐயை விட I less than or equal to I divided by 2, அதாவது half values போனா போதும். ஹாஃபுக்கு மேல இருக்கிறதால எல்லாம் டிவிசபிள் பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலை வந்து if I modulus of j which is equal to 0வா வந்துருச்சு அப்படின்னா we will make that as boolean false. okay, boolean which is equal to false. ஓகேங்களா, அப்ப பூலியன் வந்து ஃபால்ஸ், சாரி பூலியன் இல்ல ஈஸ் பிரைம் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we will be breaking this loop for that particular prime. கரெக்டா? இப்ப at the end வந்து லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம், சாரி இந்த இன்னர் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது பிரைமா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். if that is prime இருந்துச்சு அப்படின்னா, which means if that value is true, then I can print it system dot out dot println of I. If I run this application, run this program, let's see what is happening. Arithmetic exception, modulus of 0. Sorry, it should starts with 2. It shouldn't starts with 0. It should starts with 2. That's why I'm getting this exception. If I run this, see 2 3 5 7 and 9. Sorry, 9 வந்து ஏன் prime number இல்லனா, which is divisible by 3, so it is not a prime number. Okay, any doubts on this question for anyone? ஏதாச்சும் இந்த ஈஸ் பிரைம்ன்றதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா இப்பயே கேளுங்க. let me clarify or else let's move on to the another question. Any doubts, let me know. I have a doubt. நான் Java Spring Boot complete பண்ணிட்டேன், பட் நான் பைத்தன்ல DSA பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெத்தட் ஓகேவா? Actually you need to change to Java because வந்து if you are going as a Java interview and then வந்து technical roundல if they ask any questions from your end அப்படின்னா நீங்க ஜாவால தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். if it is a Python then they will ask you are a Java developer னா ஜாவால கோட் பண்ணுங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. so it is better to, if you are knowing Python and if you know how to solve it in Python, it's okay. but நீங்க வந்து
ஒரு 1-to-1 ஃபேஸ்-டு-ஃபேஸ் இன்டர்வியூக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ஆப்வியஸா ஜாவால தான் கோட் பண்ணணும். ஆர்எல்ஸ் வந்து இன்டர்வியூவர் வந்து நீங்க என்னதான் பைத்தன்ல கோட் பண்ணாலும் கேன் யூ டூ இட் இன் ஜாவான்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, no issues. So can we wind up for today or can we see one more problem and wind up? Because mostly everyone will be on a weekend mode, that's why. Okay, for now today வந்து நம்ம wind up பண்ணிக்கலாம். From Monday onwards நம்ம வந்து நம்ம சேனல்ல if you want to learn Spring Boot and microservices and you want to build a Spring Boot microservices project அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். 100 days of boot camp for Spring Boot and microservices architecture. So utilize that if you are willing to learn Spring Boot microservices. And வந்து லைவ் வந்து எப்பயும் போல நார்மலா வந்து ஸ்ப்ரிங் ஜாவா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட் போவோம். ஸோ லைவ்ல வந்து நான் எதுவுமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. தேர் வில் பி அ ரெக்கார்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் பேஸ்ட் ஆன் தி ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ். இட் இஸ் அ 100 days boot camp. டெய்லியும் வந்து நான் பேஸ்ட் ஆன் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ, மறக்காம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் லைவ் ஷார்ப் 8 o'clock to 9 o'clock based on the Java. இன்னும் நம்ம ஜாவா கம்ப்ளீட் பண்ணல. ஒன்ஸ் ஜாவா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட் எல்லாம் லைவ்ல போவோம். ஓகே, so live is different and that boot camp is different. That boot camp is for uploading a video and then liveல நம்ம ஜாவா தான் லேர்ன் பண்ண போறோம். And another interesting thing is நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இஃப் யூ ஆர் ஓகே வி வில் ஸ்டார்ட் பில்டிங் அ ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ். நான் வந்து பிளான் பண்றேன். டிஎஸ்ஏ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்ஏன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை நம்ம ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலான்னு சொன்னா ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோஸ்டா யார் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்து மண்டேல இருந்து டிஎஸ்ஏவா ப்ராஜெக்டான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். Okay, if you want to concentrate more on DSA, do comments DSA. If you are okay and you are ready to build a project, then do project and comments so that வந்து நம்ம மண்டேல இருந்து எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெசிஷனுக்கு வரதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஃப்டர் தட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் மல்டி த்ரெட்டிங் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் நம்ம கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஆல் ஹாப்பி வீக்கெண்ட். நெக்ஸ்ட் லைவ் வந்து மண்டே 8 o'clock to 9 o'clock. ஸோ மறக்காம 8 o'clock to 9 o'clock வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். பாய். வில் see you on Monday.